ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகுடி சினிமா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிக் பாஸ் வீக்கெண்ட் எபிசோட் டே 35. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, சேது அண்ணா விஷாலை கூப்பிட்டு, விஜய் விஷாலை கூப்பிட்டு, நீங்கள் ஒரு விஷயம் பண்ணியிருக்கீங்க, ஆனால் அதை நான் இங்கே வெளிப்படையாக சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஆக்சுவலி நம்மளும் ப்ரோக்ராமை பார்த்துக்கிட்டு இருக்கோம், டெய்லி பார்க்குறோம். நம்ம அதை பற்றி நம்ம பேசுகிறோம், பிக் பாஸ் பற்றி நம்ம பேசுகிறோம். ஆனால் நம்ம கண்ணில் எதுவுமே அமுடலையே அப்படின்னு நம்மளுக்கு அப்போ தான் சொன்னாங்க 24/7 அது இருக்குது அப்படின்னு. ஏன் அப்படி சொல்கிறாங்க? ஒரு வேளை 24/7 பார்க்க வைக்கிறதுக்காக நம்மக்கிட்ட இன்டெரக்டாக ப்ரோமோ பண்ணுறாங்களான்னு தெரியல. ஆக்சுவலிங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கும்போது ஒரு விஷயங்க, இப்போ காலம் மாறி போயிடுச்சு, ரைட்டுங்களா? காலம் மாறி போயிடுச்சு. நிறைய விஷயம் நம்ம லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கோம். நிறைய விஷயத்த நம்ம ஓப்பனாக பேசியிருக்கோம். ஈவன் லேடிஸோட பீரியட்ஸ் மேட்டர், அப்புறம் ஈவன் ஸ்கூல்லலாம் கூட நம்ம செக்ஷுவாலிட்டி பற்றிலாம் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். அப்படிலாம் நிறைய நாலேஜ்லாம் வரும்போது, ஏன் இந்த விஷயத்த இவ்வளோ இதை நம்ம ஒரு பையனுக்கிட்டேயோ பிள்ளைகிட்டயோ சின்ன குழந்தைகிட்டயோ பண்ணாதன்னு சொன்னால் தான் அது என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு எண்ணம் வரும், தோணும். ஸோ அதே மாதிரி தான் ஒரு விஷயத்தை சென்சர் பண்ணால் தான் அது என்னத்தை அப்படி சென்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்மக்குள்ளாரே ஒரு கியூரியாசிட்டி நம்ம அதை பார்க்கணும்னு சொல்லி தோணும். ஸோ அதே மாதிரி தான் இந்த விஷயத்தை அவங்க அட்லீஸ்ட் சொல்லி, அதாவது நான் அதை பற்றி பேச வேணாம்னு சொல்லலை, என்னோட பார்வை அது வெளிப்படையே சொல்லியிருக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க விஷால், ஸோ அது பண்ணது தப்பு, நீங்கள் சௌந்தர்யா அப்படி அசிஸ்டேட் பண்ணது ரொம்ப தவறு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஓப்பனாகவே சொல்லியிருக்கலாம். நீங்கள் எதுவுமே சொல்லாமல் மொட்டையாக விட்டோன்னே அதைத்தான் நான் போய் நோண்டி பார்த்தேன். அதாவது ட்விட்டரில் பார்த்தோமா, எக்ஸில் பார்த்தோமா, நிறையா அதுதான் திருப்பி ரீட்வீட் பண்ணிவிட்டு அதான் பயங்கரமாக ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. ஸோ அது நீங்கள் பேசாமல் சொல்லியிருக்கலாமே. ஸோ இப்போ அந்த ஒரு விஷயம் தான் பயங்கரமாக ஹைலைட்டாக போயிட்டு இருக்கு. என்ன நடந்துச்சுன்னா, விஜய் விஷாலை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முத்துக்கிட்ட அதாவது சத்யா கிட்ட சொல்லியிருக்காங்க, முத்துக்கிட்ட சேருக்கு முத்து சாஞ்சி இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது முன்னுக்கு போயிட்டு இப்படி பேசினுச்சு அப்படி, அதாவது சௌந்தர்யா பேசினுச்சு. அதுக்கப்புறம் ரஞ்சித் அண்ணா உட்காரும் போது பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு ஜெஃப்ரி கிட்ட அப்படி சாஞ்சிக்கிட்டு காலை தூக்கி ரஞ்சித் அண்ணா கிட்ட வச்சிருச்சு சௌந்தர்யா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி அதுதான் விஷயம். அதை பேசாமல் போட்டு உடச்சிருக்கலாம். நான் இப்போ அவங்க அந்த மாதிரி விஜய் விஷால் சொன்னது தப்பாக ரைட்டானு சொல்ல உள்ள வாக்குவாதத்துக்கு நான் போகல. சில பேருக்கு அது தவறுன்னு தோணும், சில பேர் அது தவறு இல்லை நார்மல் அப்படின்னு தோணும். பட் மேபி முத்துக்கிட்ட பேசுறது, முத்துலாம் சேம் ஏஜ் குரூப் வச்சு அதெல்லாம் பெருசாக தவறு இல்லைன்னா நான் நினைப்பேன். ஆனால் ரஞ்சித் அண்ணா அவ்வளோ பெரிய மனுஷன், அவங்ககிட்ட அங்கே கால் பக்கத்தில் வச்சு உட்காரது தவறு. ஸோ அதில் சொன்னதில் விஜய் விஷாலுக்கு என்ன அப்படின்னு, விஜய் விஷால் என்ன தப்பு பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. இது முத்து அந்த பொண்ணு உட்காந்துக்குவோம், முத்து போய் அதே மாதிரி பணம் ஒத்துப்பாங்க. இதெல்லாம் தப்பு. முத்துக்கு விட்டுருவாங்க வெளியில. அவங்க எனக்கு சேதுவனா கரெக்டாக தான் ப்ரோக்ராம் பண்ணுறாங்களா இல்லையா அவங்க பார்க்குறேன்னு சொல்கிறாங்க ப்ரோக்ராமை, பட் அவங்களுக்கு பண்ண தெரியுதா ப்ரோக்ராமை, எனக்கு ஒன்றும் புரியலைங்க. நான் சேதுவனோட ஃபேன் தான், அதுக்குன்னு அவங்க பண்ணுறது எல்லாமே கரெக்டு அப்படின்னு சொல்ல முடியல. சீரியஸாங்க நான் இந்த எபிசோடை பார்த்துட்டு நேற்று என்ன பண்ணேன், ஒரு 2 to 3 hours ஏற்கனவே ஒரு எபிசோடை பார்த்தேன். 2 கமல் சாரோட எபிசோட், ஆண்டவரோட எபிசோட் பார்த்தேன், பிக் பாஸ் 7ஓட எபிசோட் ஒன்று பார்த்தேன், பிக் பாஸ் 3ஓட எபிசோட் ஒன்று பார்த்தேன். அதுக்கப்புறம் பிக் பாஸ் அல்டிமேட்டோட சிம்புவோட ஒரு ஷோவும் பார்த்தேன், ஒரு எபிசோடு பார்த்தேன். டோட்டலாக டிஃப்ரெண்டாக இருக்குங்க. அதாவது கண்டஸ்டன்ஸை பேச விடுறாங்க. ஏன்னா யூஸ்வலி என்ன பண்ணுறேன், இப்போ சொல்கிறாங்க எஸ் நான் சில பிக் பாஸ் நம்மளால் வீக் டேஸை பார்க்க முடியாது, டெய்லி நடக்கிறத பார்க்க முடியாது. ஏன்னா அவ்வளோ மொக்கையாக இருக்கும், அவ்வளோ சப்பையாக இருக்கும், பார்க்க முடியாது, ரொம்ப போர் அடிக்கும். ஸோ அட்லீஸ்ட் நம்ம வீக்கெண்ட் எபிசோடை பார்ப்போம். பட் இந்த சீசன் 8 என்ன நடக்குதுன்னா, வீக்கெண்ட் எபிசோடே போராக இருக்குங்க. சீரியஸாக சொல்கிறேங்க, எனக்கு இதை பற்றி பேசுகிறது, ரிவ்யூ பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா உள்ள கண்டென்ட் இல்லை. எதை பற்றி நம்ம இதை எடுத்து சுவாரஸ்யமாக உங்கள்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல, அந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்குது. நிறைய யூடியூப் சேனல்லாம் பிக் பாஸ் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிட்டாங்க, க்விட் பண்ணிட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்மளோட சேனலும் போய்கிட்டு இருக்கு. ஈவன் பிக் பாஸோட கண்டென்ட் மட்டுமே மக்கள் சரியாக பார்க்கறது இல்லை. ஏன்னா அவ்வளோ மக்களுக்கு ஆர்வம் இல்லை, இதை பற்றி என்னென்னு தெரிஞ்ச ஒரு இது இல்லைன்னா எனக்கு தோணுது. ஈவன் யூசி பிக் பாஸ் 7 அவ்வளோ ஹெட்டர்ஸ் இருந்தாலும் பட் வியூவர்ஸ் நிறைய இருந்தாங்க. அதாவது கண்டஸ்டன்ஸை விளையாட விடணும். ஓகே, அதாவது இப்போ கேரக்டர், இப்போ சத்தியான ஒரு கேரக்டர், அந்த கேரக்டரை எப்படி வெளிப்படுத்துகிறாங்க, அந்த கேரக்டர் வெளிப்படுத்துகிறோம். அவங்க எப்படி நல்லவங்களா இருக்காங்களோ கெட்டவங்களா இருக்காங்களோ அவங்ககிட்டேருந்து தான் அது வெளியாகணும். ஸோ அவங்கள வெளியாக விடணும், விளையாட விடணும். பட் விஜய் சேதுபதி என்ன பண்ணிடுறாங்கன்னா, வாரம் வாரம் போட்டு அடிச்சிடுறாங்க.
அடிச்சதுக்கப்புறம் ஹெட் ஷாட் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க வந்து ரொம்ப வந்து கோஷனாக ஓகே இப்படி பண்ணால் நம்மளுக்கு வந்து வீக்கெண்டில் துப்பு இருக்குது, இப்படி பண்ணால் நம்மளுக்கு அடி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு கோஷனாகவே விளையாடுறாங்க. அதனால தான் ரொம்ப ட்ராமாட்டிக்காக இருக்குது. அது நான் சொல்லி புரியணும்னு இல்லை, மக்கள் நீங்கள் பார்க்குற உங்களுக்கே தெரியும். அதனால தான் எவ்ரி கண்டெஸ்டன்ஸ்னால வந்து கண்டென்ட் கொடுக்க முடியல. ஈவன் அந்த ஹைப்பராக ஒரு பிள்ளை பயங்கரமாக போணுச்சு ரியான்னு பிள்ளை. எஸ் அந்த பிள்ளையே வந்து பயங்கரமான ஹைப்பரான ஒரு பிள்ளை தெரியுது. அவங்க பேசுகிற ஸ்டைலு எஸ் அருண் வந்து அதை பற்றி ஒரு மாதிரியா கலாச்சி ஃபைங்கெலாம் பண்ணி இதெல்லாம் பண்ணுறாங்க. எஸ் அந்த பிள்ளைக்கே வந்து மொதல் ஸ்டார்ட் பண்ணோடனே வந்து அந்த பிள்ளையை ஆஃப் பண்ணி விட்டாரு சம்மந்தமே இல்லாமல். அப்போ இதுக்கப்புறம் அந்த பிள்ளை எப்படி விளையாடும்? ஸோ அதுவும் ஒரு கோஷனோட தான் விளையாடும். ஸோ நம்ம ஒரு கேரக்டர் வெளியாகனா தான் நம்மளாலே வந்து ஓகே இது ஒரு ஹீரோ கேரக்டர், இது ஒரு வில்லன் கேரக்டர், இது வந்து ஒரு சைடு பீஸு, இது வந்து ஒன்றுத்துக்கும் இல்லாத ஒரு பீஸு அப்படின்னு சொல்லி நம்மளாலே வந்து அனலைசிஸ் பண்ண முடியும். நம்மளே மக்களே வந்து ஒரு கதையை உருவாக்குறது தான். ஆண்டவர் சொல்லி கொடுத்த மாதிரி இந்த கேம் ஆக்சுவலி வந்து உள்ளவங்க விளையாடுறது இல்லை, வெளியே உள்ளவங்க மக்கள் நம்ம தான் விளையாடுறோம். நம்ம தான் வந்து ஓட்டு போட்டு நம்ம வந்து ஓகே இவங்க இருக்கணும் இவங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஓட்டு போட்டு தான் நம்ம அந்த கேம் விளையாடுறோம். உள்ளவங்க வந்து அவங்க பாட்டுக்கு அங்கே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கேரக்டர்லாம் இருக்க விடணும். தட்டி கேட்கலாம், ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போணுச்சுன்னா தட்டி கேட்கலாம். இவர் வாரம் வாரம் தொட்டதுக்கெல்லாம் குற்றம்னு சொன்னால் மீதி இன்னும் எத்தனையோ வாரம் இருக்குது. என்னென்ன பண்ண போகிறாங்க இந்த கண்டெஸ்டன்ஸு? ஈவன் எனக்கு தெரிஞ்சு வனிதாக்கா மாதிரி ஒரு வைல்டான கண்டெஸ்டன்ட் தூக்கி இறக்கி விட்டா கூட கண்டென்ட் கிடைக்காது போல இருக்கு. செய்துவனா வெரி சாரி. நீங்கள் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஷோ வந்து ஏன்னா இதை நான் பார்த்துட்டு தான் சொல்கிறேன். 2 ஆண்டவரோட எபிசோடும் ஒரு சிம்புவோட எபிசோடும் பார்த்து சொல்கிறேன். அவங்க ஹேண்டில் பண்ண விதமே வேறு. நீங்கள் ஹேண்டில் பண்ண தெரியலையா இல்லை அவங்க சொல்லி தான் நீங்கள் பண்ணுறீங்களான்னு எனக்கு தெரில. டிஆர்பிக்கு போன காரணம் நீங்கள் தான் நான் சொல்லுவேன். பெஸ்ட்டு தயவு செஞ்சு ஆண்டவரே அடுத்த பிக் பாஸ் 9க்கு திருப்பி கம்பேக் கொடுங்க. ஏன்னா இதே தான் வந்து தெலுங்குலேயே நடந்துச்சு. நடுவில் வந்து நானியெல்லாம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் திருப்பி வந்து நம்ம நாகார்ஜுன் வந்து திருப்பி பிக் பாஸ் எடுத்துட்டாங்க. அவங்க தான் காலகாலமாக பண்ணிட்டு வராங்க. இதே மாதிரி தான் வந்து சல்மான் கானோட எபிசோடில் நடந்துச்சு. நடுவில் வந்து வேறு ஒரு ஸ்டார் என்னமோ ஒருத்தவங்க பண்ணாங்க. அதுவும் சரியாக வராமல் திருப்பி சல்மான் கானே வந்து தான் வந்து அந்த பிக் பாஸோட டிஆர்பி திருப்பி ஏறினுச்சு. ஸோ ஐ திங்க் திருப்பி நெக்ஸ்ட் இயர் வந்து ஆண்டவர் தான் வரணும். இல்லைனா வேறு யாராச்சும் போடுங்க. சீரியஸாக சொல்கிறேன், எனக்கு ஐ டோன்ட் திங்க் ஸோ சேதுவண்ணா இஸ் ஆப்ட் ஃபார் திஸ் பிக் பாஸ் ஷோ. ஓகே அதுக்கப்புறம் வந்து மொட்டை கருதாஸை பற்றி என்னென்னாங்க என்ன நடந்தது ஓகே கேட்டுட்டு ஒரு ஆளை கேட்டுட்டு ஒரு ஃபியூ செகண்ட் கொடுத்துட்டு உட்கார சொல்லிடுறாங்க. கேட்டு ஃபியூ செகண்ட் கொடுத்துட்டு உட்காரு அப்படின்னுறாங்க. மொட்டை கருதாஸை பற்றி பேசினாங்க. முத்து வந்து சொன்னாங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் கேளு யாரெல்லாம் உனக்கு மொட்டை கருதாஸ் எழுதியிருப்பான் அப்படின்னு சொல்லுங்க முத்து அப்படின்னு சொல்லுவாங்க. முத்து சொல்கிறாங்க ஃபியூ நேம் கரெக்டாக சொன்னாங்க. அதில் வந்து ஜாக் எழுதியிருக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. பட் பாவம் முத்துக்கு தெரியல ஜாக்கு வந்து அவங்களுக்கு முட்டை கருதாஸ் போட்டாங்கன்னு. கூடையே ஒரு விஷப்பாம்பை நம்பிக்கிட்டு இருக்காரு முத்து ஆக்சுவலி நல்லா கொண்டேன். இப்போ நீங்கள் பாருங்கள் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். முத்து வந்து நிறையா கண்டென்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தார். ஓகேங்களா அவரோட பிளேயில் அவங்க விளையாட விட்டுருக்கணும். விளையாட விடாமல் அவரை போட்டு அடிச்சு இப்போ அவரால் எப்படி விளையாடுறதுனே தெரியாமல் ஐயோ நம்ம வந்து ஆணு வாயை திறந்த தப்பு மூணு மூச்சு விட்டா தப்பு நம்ம எப்படி விளையாடுறதுன்னு தெரியாமையே விளையாண்டுட்டு இருக்காங்க. உள்ள கண்டஸ்டன்ஸ் கமெண்ட் பண்ணலாம் இப்படின்னு. ஆனால் வெளியே இருக்கிற பார்க்குற அந்த மக்களின் பிரதிநிதி விஜய் சேதுபதி வந்து அப்படி கமெண்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா விளையாட விடணும். ஏன்னா நம்ம இன்னும் 100 நாள் இன்னும் ஒரு 70 நாள் இருக்குங்க. 35 நாளே நம்மளுக்கு நாக்கு தெல்லுது. இன்னும் 70 நாள் நம்ம எப்படி பார்க்க போகிறோம்னு எனக்கு தெரியல. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது. அதுக்கப்புறம் சேது அண்ணா வந்து அவங்க வாரம் ஒரு ஆளை டார்கெட் பண்ணிடுறாங்க. சேது அண்ணா வாரம் ஓகே இவனை நம்ம போடுறோம் அன்னைக்கு ஒரு 2 பேர் இல்லை ஒரு ஆள் 3 பேர் டார்கெட் பண்ணிடுறாங்க. இந்த வாரம் மாட்டினது சத்யா. சம்மந்தமே இல்லாமல் அவர் குறையான துணி போடுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்கள கூப்பிட்டு நீங்கள் வந்து சௌந்தர்யா கிட்ட எடுகேஷனு அதாவது ஒன்றும் இல்லைங்க அன்றைக்கி நடந்தது. அவங்க கோவத்தில் வந்து சௌந்தர்யா பெப்பர் பேனு உட்காந்துக்கிட்டு இருக்கு நடுவு வீட்டில். ஓகேங்களா ஒரு சாரியாக அவங்க பாவாடை தாவணியாக போல பெப்பர் பேனு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. உட்காந்துக்கிட்டு இருந்து இவங்க வந்து அந்த டென்ஷனில் வந்து வெளியே போயிட்டு சொல்கிறாங்க என்ன அது இந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. இதில் என்னங்க தப்பு இருக்குது ஆக்சுவலி எனக்கு புரியல. எந்த கொச்சையான வார்த்தைகள் அசிங்கமான வார்த்தைகளோ வந்து ஒரு இதான வார்த்தைகளோ அவங்க பேசலை பயன்படுத்தவே இல்லை. ரொம்ப டீசெண்டாக வெளியே அதுவும் அவங்களுக்கு பின்னாடி சொல்ல அவங்க வெளியே போயிட்டு அவங்க புலம்பிக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கு ஒரு படித்த பிள்ளை மாதிரியாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு அவங்க சொன்னதில் என்ன தப்புன்னு எனக்கு தெரியல. சரி அதில் தப்பாகவே இருக்கட்டுமே. அதுக்கப்புறம் அவர் கூப்பிட்டு சௌந்தர்யாட்டம்மா இந்த வருமா நான் அந்த மாதிரி அன்றைக்கி சொன்னேன். நான் இந்த மாதிரி உன்னை அந்த மாதிரி சொல்லிட்டேன். இந்த மாதிரி ஃபுல் விஷயத்தையும் சொன்னாங்க. சொல்லிவிட்டு நான் உன்னை மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டோம். அதாவது மன்னிக்க தெரிஞ்சவன் மனுஷன் மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவன் பெரிய மனுஷன் ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்காரு. இவங்க அதையே திருப்பி டிக் பண்ணி விஜயேசனா சேதுவனை திருப்பி அதை டிக் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா நீ இப்போ வந்து தப்பு தான் அதாவது அவங்களே வந்து ஒரு விஷயத்த வந்து நோட் பண்ணிடுறாங்க. அதை ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. இந்த விஷயம் நம்ம கேட்க போகிறோம் இது பதில் இதான் அப்படின்னு கேட்டுட்டு அவங்ககிட்டேருந்து கொஞ்சோண்டு விஷயத்த முழுசாக கூட இல்லைங்க ஒரு சில விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ணாதாங்க மொத்த விஷயமும் தெரியும். நம்ம பேச விடணும். ஈவன் நம்ம வந்து ஒரு கைதியை கூட வந்து தண்டனை கொடுக்குறது முன்னுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறது முன்னுக்கு உட்காந்து பேசுவாங்க. உன் சைட்லேருந்து கதையை சொல்லு அப்படின்னு கேட்பாங்க. எதையுமே பேச விடுறது இல்லை. ஸோ பேச விடாமல் அதாவது
அவங்களுக்கே வந்து ஒரு ஹெலுசினேட் ஆகி நம்ம பண்ணது தப்பு தான் போல இருக்குது, சத்யாவே வந்து நம்ம பேசுனது தப்பு தான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து ஆமாம் சார் நான் பண்ணது தப்பு தான், சாரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆகிட்டாங்க. இதில் வந்து ஆடியன்ஸ் வர இதில் வந்து ஒரு அன்ட்டிங்க ஓகேங்களா, ஏற்கனவே பிக் பாஸ் 7ல் வந்து பிரதீப் வந்து எலிமினேட் ஆகி ரெட் கார்டு எலிமினேட் ஆக போகும்போது அதே ஆண்டி தான் கிளாப் பண்ணி பயங்கரமாக ஹேவ் ஒர்க் பண்ணுச்சு. அதே ஆண்டி தான் நேற்று வந்து இந்த விஷயத்துக்கு வந்து கரெக்டுன்னு சொல்லுது ஓகேங்களா. ஐ திங்க் விஜய் டிவி வந்து அங்கே பெய்ட் ஆடியன்ஸ் வச்சுருக்காங்க. ஒன்றும் இல்லைங்க, ஒரு 2 வேளை சாப்பாடு போடுவாங்க போல இருக்கு, மேபி என்னாச்சும் வந்து சில பணம்னாச்சும் கொடுப்பாங்கன்னு தெரியல. பட் இன்னமும் சேது என்ன நினச்சிக்காருன்னா அந்த இருக்கிற ஒரு 50 பேர் கூட்டம் தான் வந்து கரெக்டாக இது பண்ணுது. முந்திலாம் நம்ம சொல்லுவோம் ஆண்டவர் கை நீட்டுனா வந்து கை தட்டுறாங்க, அதாவது செட் பண்ணிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு. இப்போ இதுக்கு நாங்கள் சொல்கிறது, நீங்கள் உட்காந்து தயவு செஞ்சு எல்லாரும் போயிட்டு ஒரு எபிசோட்டை ஹாட்ஸ்டார்லையோ இல்லை எதுலையோ நீங்கள் தேடி ஒரு எபிசோட் 2 எபிசோட் நீங்கள் பாருங்கள். 7ஏ பாருங்கள் எவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து மாயான ஒரு அதாவது ஒரு நெகட்டிவ் ஒரு வில்லனிசம் கேரக்டர் வந்து நம்மளுக்கு பிக் பாஸ் 7ல் அமைஞ்சது. ஏன்னா வந்து அவர் கயிறு கட்டி விட்டுட்டார். நீ உன் கேரக்டராக இரு, அதை நீ வெளிப்படுத்து, அப்போ தான் வந்து இந்த கதை சுவாரஸ்யமாக போகும், இந்த பிக் பாஸ் எபிசோட் வந்து சுவாரஸ்யமாக போகும். நம்மளுக்கு அவ்வளோ வெறுப்பு வந்துச்சுன்னா, ஏன்னா அது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யாருக்குமே வெறுப்பு இல்லை. ஈவன் சௌந்தர்யா வந்து அழகான ஒரு கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது பிஆர் டீமை வந்து அர்ச்சனா மாதிரி பயங்கரமாக செட் பண்ணிவிட்டு அழகாக ஃபுல்லாக ப்ரோமோ பண்ணிவிட்டு அவங்கள வந்து நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு பிக் பாஸில் அவங்க பண்ணுற க்யூட் ரியாக்ஷன் எல்லாமே வச்சுட்டு ஒரு 3 வாரத்தை எதுவும் பண்ணாமல் 4வது வாரத்துலேருந்து வந்து அவங்க நாமினேட் பண்ணாத ஒரு வாரத்தில் அவங்க அழகாக எடுத்து வைக்கிறாங்க. அவங்க கிளாப்ஸை பார்க்குறாங்க, ஓகே வெளியே கிளாப்ஸ் வருது, கரெக்டாக இதை மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அவங்க ப்ளே பண்ணுறாங்க. இதை தெரிஞ்ச இதை படித்த, அதாவது இவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரிஞ்ச இன்னொன்று புத்திசாலி யாருன்னா ஜாக் என்ன பண்ணுறாங்கன்னா, ஓகே சௌந்தர்யாவுக்கு இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டர்ஸ் வெளியே இருக்குது, டோன்ட் கேர் அது ஃபேக்கோ ஒரிஜினலோ whatever, நம்ம இது கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகணுமா, இது நாமினேட் ஆகாத வாரத்தில் நம்மளுக்கு அந்த ஓட்டு வரும்னு அழகாக வந்து ஜாக் அழகாக ப்ளே பண்ணுறாங்க. இப்போ பாருங்கள், முந்திலாம் வந்து ஜாக் வந்து பேசுகிற விதம் வேறு மாதிரி, ஆனால் இப்போ வந்து வேறு மாதிரியான கேம் விளாடுறாங்க, ஒரு மாதிரியான டபுள் கேம் விளாடுறாங்க, டபுள் முகம் இருக்குது அவங்களுக்கு. பட் ஜக்லின் இஸ் அ குட் பிளேயர். அப்போ தீபக் விஷயத்துக்கு வரும். அந்த இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, தீபக் வந்து என்னமோ ஒரு டாஸ்க் செஞ்சு அவங்களுக்கு வந்து உடம்பு ஏதோ வலி எங்கேயோ காயம் போல இருக்குது. அவங்க உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது பெஞ்சில் சௌந்தர்யா போய்ட்டு அந்த பிங்க் கலர் படி அவங்க சட்டையை தொட்டுட்டாங்க. தொட்டதுக்கப்புறம் சௌந்தர்யா வந்து அவங்கக்கிட்ட சாரி கேட்டாங்க, அதாவது தீபக் கிட்ட சாரி கேட்டாங்க. பட் இருந்தாலும் அந்த ஒரு டென்ஷனில் வந்து தீபக் வந்து உனக்கு வந்து மேனஸ் இல்லை அப்படின்னு திருப்பி சொல்லிட்டு இருக்கும்போது தீபக் மேலேயும் தப்பு இருக்குங்க, சௌந்தர்யா மேலேயும் தப்பு இருக்குங்க. அதுக்கப்புறம் சௌந்தர்யாவும் வந்து கொஞ்சம் ஓவராக அவங்க கடுப்பாகி அவங்களும் ஒரு மாதிரியாக கத்திட்டாங்க. ஆக்சுவலி 2 பேர் மேலேயும் தப்பு இருக்குது. அதை ஆக்சுவலி அப்பயே முடிச்சுட்டு இருக்கலாம். என்ன நான் தான் சொல்கிறேன், கண்டென்ட் இல்லாமல் தேவையில்லாத கண்டென்ட்டை வந்து சேது ஒன்று நோண்டி எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுக்குறாங்க. அதாவது நம்மளுக்கு வந்து அந்த கண்டென்ட்டை பார்க்கும்போது நம்மளுக்கு இமோட் ஆக மாட்டுது. ஒருத்தனுக்கு வந்து கெட்டது நடந்திருக்கு, அவனுக்கு நீதி கிடைக்கணும். அதாவது நம்ம முந்தைய வந்து ஃபால் சீசனில் பார்க்கும்போது ஆரிக்கு இப்படி நடக்குது, நீதி கிடைக்கணும்னு அப்படி நம்ம உள் உணர்ச்சி உள் மனசாக சொல்லிட்டு நம்ம ஆர்வமாக பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங் இல்லை. ஓவியாவுக்கு கிடைச்ச நான் நியாயம் கிடைக்கணும். அப்புறம் பாலாஜி இருக்காங்கல்ல, இவங்க ஐஸ்வர்யா தத்தா வந்து குப்பை கொட்டினாங்களா, அந்த மாதிரி இதெல்லாம் எதுவுமே இல்லை. ஏன்னா கண்டிப்பாக இருக்காதுங்க. இதை தான் நம்ம உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்க போகிறோம். ஈவன் நான் ரிவ்யூவே கஷ்டப்பட்டு தான் செய்கிறேன். ஏன்னா உள்ள கண்டென்ட் இல்லை, இதை பற்றி பேசுறதுன்னு தெரியல. எடுத்து உங்ககிட்ட சுவாரஸ்யமாக வந்து ஒரு 10 நிமிஷத்தில் சொல்கிறது வந்து ரொம்பவே கடினமாக இருக்குது. ஏன்னா உள்ள சரக்கு இல்லை. அதுக்கப்புறம் சுனிதாவை வந்து எலிமினேட் பண்ணிட்டாங்க. என்ன கேட்டால் பேசாமல் சஞ்சனா எலிமினேட் பண்ணியிருக்கலாம். ஆனால் பேஸ் ஆன் ஓட்னு சொல்கிறாங்க. எஸ், நானும் ஓட்ஸோட ரிசல்ட்டை பார்த்தேன். சுனிதாவுக்கும் விஜய் ஆனந்திக்கும் ரொம்ப கிட்டங்க ஏறக்குறைய ஒரு 100 ஓட்டு தான் வித்தியாசம். சுனிதா வந்து எஸ் கொஞ்சம் அவங்க கேம் அப்படிலாம் இருந்தாலும் அவங்க எலிமினேட் ஆகி போகும்போது ரொம்பவே அழகாக டீசெண்டாக நம்மளுக்கு வந்து ஒரு க்யூட்டாக ஓகே நல்லா ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ஓகே ஒரு ஃபன் மூமெண்ட்லாம் அழகாகவே அவங்க அண்ணன் அழகாக பேசணுமோ ரொம்ப ஸ்டாண்டர்டாக அழகாக நடந்து பேசிட்டு முடிஞ்சிருச்சு. ஸோ இதாங்க இன்றைக்கி இந்த வாரத்தோட எபிசோடு. ஓகே, இன்னொன்று விஷயம் என்ன சொல்ல மாட்டேன்னா, போன வாரம் வந்து அருண் வந்து ரொம்ப அழகாக வந்து முத்துக்கிட்ட வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அதாவது மச்சான், இப்போ வந்து ஒரு ஹீரோ வந்து ஃபுல்லாக ஹிட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காரு, வருஷம் வெளியாக வர படம் எல்லாமே ஹிட்டாக கொடுத்துக்கிட்டு இருக்காரு, பிளாக் பஸ்டராக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு வந்து ஒரு 2 படம் வந்து கொஞ்சம் ஃப்ளாப் ஆகுது. அதான் நீ தான் அந்த பெரிய ஹீரோ. பட்டுன்னு ஃப்ளாப் ஆகும்போது ஒரு 5 ஒரு 6 புது ஆக்டர்ஸ் வரும்போது அவங்க இப்போ தான் வரும்போது நீ அங்கே ஃப்ளாப் கொடுக்குற நேரத்தில் வந்து சக்குன்னு மக்கள் வந்து டேர்ன் பண்ணுவாங்க. இவன் தான் புதுசாக என்னமோ படம் என்னமோ நடிச்சிருக்கான் போல இருக்கு, சரி வா இவனோட படத்தை பார்ப்போம் அப்படின்னு டேர்ன் பண்ணுறதுக்கு அப்புறம் நீங்கள் ஃப்ளாப் கொடுத்துருக்க. ஸோ கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது நீ திருப்பி அடிச்சுட்டு மேலே ஏறணும். அதாவது நீ ஏற்கனவே கொடுத்த பிளாக் பஸ்டரோட பெரிய பிளாக் பஸ்டர் கொடுத்தா தான் அந்த பக்கமேருந்து பார்வை வந்து உங்கள்கிட்ட திரும்பணும்னு சொல்லி ரொம்ப அழகாக இவ்வளோ நடந்த விஷயத்த ரொம்ப சிம்பிளாக அழகாக வந்து அருண் வந்து முத்துக்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணாங்க. அது சூப்பராக இருந்துச்சு. அருணோட கேம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. இப்போ நிறையா மாற்றிருக்காங்க, நிறையா மாறி இருக்காங்க. அவங்களோட கேம் ரொம்ப நல்லாயிருக்கு. இதே மாதிரி போனால் நல்லாயிருக்கும். சுனிதா போன சோகத்தில் வந்து அன்சிதா வந்து ரொம்ப அநியாயத்துக்கு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னமோ சுனிதா வந்து
போன மாதிரி இல்லைம்மா, அவங்க வெளியே தான் போயிருக்காங்க, நீங்களும் ஒன்றும் பயப்படாதீங்க, இன்னும் 2 மணி நேரத்தில் நீங்கள் வெளியே போய் அவங்கள பார்த்துக்கலாம். ஓகே காய்ஸ், see you all in next video. Bye bye.